அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பகுதி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், சேலம் அப்படின்றது வந்து மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா சேலம் தான். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா சேலம் தாங்க. ஸோ இந்தியாவிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஜவ்வரிசி வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு ஏற்காடை சொல்கிறோம். அந்த ஏற்காடு எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ சேலம் வந்து புகழ்பெற்ற ஒரு பகுதிங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து பாருங்கள், கரூரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரேக்கறிஞர் தாலமி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரூரை தமிழகத்தின் உள்நாட்டு வணிக மையம். சரிங்களா? ஸோ தாலமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரூரை தமிழகத்தோட முதன்மையான உள்நாட்டு வாணிக மையமாக குறிப்பிட்டது எந்த பகுதி அப்படின்னா கரூரை தாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாகவும் கரூர் விளங்குது. கரூர்லேயும் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பேருந்து கட்டுமான தொழிலோட சிகரமாக, இது ரொம்ப முக்கியமானதுங்க, பேருந்து கட்டுமான தொழிலோட சிகரமாக விளங்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா கரூர் தான். சரிங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தூத்துக்குடி அப்படின்றது வந்து முத்து நகரம் அப்படின்னு சொல்கிறோம். சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்கிறோம். மதுரையை தூங்கா நகரம் சொல்கிறோம். திருவண்ணாமலையை தீப நகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முத்து நகரம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, மிக முக்கியமானதுங்க. ஸோ இது தமிழ்லையும் கேட்பாங்க, ஜென்ரல் ஜிகேலையும் உங்களுக்கு கேட்பாங்க.